Hello foodie buddies, welcome to Soul and Bowl. இன்னைக்கு நம்ம சூப்பர் சிம்பிள் அட் தி சேம் டைம் ஹெல்தியான ஒரு சாலட் பார்த்து எப்படி இருக்கும் வாங்க. இன்னைக்கு ப்ரோக்கோலி அண்ட் பன்னீர் வச்சு சிம்பிளான சூப்பர் யம்மியான ஒரு சாலட் பண்ணிடுவோம். ரெசிபிக்குள்ள போயிடலாமா? இந்த டிஷ்ஷோட ஸ்டார் இன்கிரீடியன்ட் ப்ரோக்கோலி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்கோலியை ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். ஸ்டெப் 2 பன்னீர். பன்னீர் இஸ் த நெக்ஸ்ட் கீ இன்கிரீடியன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பன்னீரை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ளேவர் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம். இல்லாட்டி ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இல்லை எனக்கு பன்னீர் அப்படியே சாப்பிட பிடிக்கும், இல்லை லைட்டாக வந்து ஜஸ்ட் ஆயிலில் லைட் ஒரு ஃப்ரை கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க, யூ கேன் கோ ஹெட் வித் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலி, நெக்ஸ்ட் பன்னீர், லாஸ்ட் வந்து சூப்பரான ஒரு வினிகரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த சாலடை வந்து இன்டிகிரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக நம்ம ப்ரோக்கோலி ரெடி பண்ணிடலாம். இப்போ ப்ரோக்கோலியோட ஃப்ளோரட்ஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நிறைய ஸ்டெம் இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. பாருங்கள், இப்படி கட் பண்ணிங்கனாலே இப்படி வந்துடுது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் வாஷ் பண்ணிடணும். வேர்ம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. காலிஃப்ளவர் மாதிரியே தான். த்ரீ to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. ஸோ இதை வந்து கொஞ்சம் மேனேஜபிள் சங்க்ஸாக வந்து கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பெருசாக போடுற பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பை சைஸாக இருந்தால் பிடிக்கும், அதனால் சாலடுக்காக அப்படி நான் சாப் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் ப்ரோக்கோலி பீசஸை கட் பண்ணியாச்சு. இது ஸ்டீமிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் ஆட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி ஒரு கடாயில் தண்ணி ஹீட் ஆகிட்டு இருக்கு, நம்ம இதை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ப்ரோக்கோலி ஸ்டீம் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம பன்னீரை சாப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இதையுமே நான் வந்து பைட் சைஸ் பீசஸாக சாப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபிக்கு அப்ராக்சிமேட்லி 150 to 200 grams ஆஃப் ப்ரோக்கோலியும் 200 grams ஆஃப் பன்னீரும் எடுத்துக்கணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன், நீங்கள் என்ன எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெரி பெரி ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. அண்ட் லைட்டாக சால்ட்டே ஆட் பண்ணி நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பன்னீர் கொஞ்சம் கிறிஸ்பப் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் ஒரு சார் வந்திருக்கிற மாதிரி எல்லா சைட்ஸும் நம்ம பொறுமையாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா சைட்ஸுமே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து நம்ம ப்ரோக்கோலி கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வினிகரேட், ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட வினிகரேட் எப்படி ரெடி பண்ணுறது, வினிகரேட் இல்லாட்டி சாலட் ட்ரெஸ்ஸிங், இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சாலட் ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? வினிகரேட்ஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணலாம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நான் இங்கே எடுத்திருக்கேன் கிளாஸில். இந்த வினிகரேட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் இன்க்ரீடியன்ட் ஆப்வியஸ்லி ஆயில். இங்கே வந்து நான் கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன், 3 டேபிள் ஸ்பூன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் ப்ரெஸ் சாலட்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வர்றது. ஸோ நான் இங்கே கோகோனட் ஆயில் பேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன்ஸ். நம்மளோட வினிகரேட்டுக்கு சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது கார்லிக் தான். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பெருசும் ஒரு மீடியம் சைஸ் கார்லிக்கையும் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டேரெக்டாக இதிலே கிரேட் பண்ணி போட்டுருவேன். இந்த மாதிரி கிரேட் பண்ணி போடும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு வினிகர் தான். இங்கே வந்து நான் பால்சமிக் வினிகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பால்சமிக் வினிகர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எந்த வினிகர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சுத்தமாக வினிகர் பிடிக்காதுன்னா நோ ப்ராப்ளம், இது ஆப்ஷனல் தான். ஆனால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட் கொடுக்கும். பால்சமிக் வினிகர்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பால்சமிக் வினிகர் ஆட் பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன்.
1/2 tablespoon salt, 1/2 tablespoon pepper, black pepper, நல்லா ஃபைனாக க்ரஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டீஜன் மஸ்டர்ட் தான். அகைன் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், பட் சாலட்ஸில் எனக்கு இதோட டேஸ்ட் வந்து இந்த வினிகிரேட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டீஜன் மஸ்டர்ட்னா என்ன, இதோட யூசஸ் என்ன, இது எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இது கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் டீஜன் மஸ்டர்ட், 1/2 லெமன் ஆல்ரெடி நாங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்கில் நம்ம வினிகர் அண்ட் ஆயிலெலாம் ஆட் பண்ணுறதுனால அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து இனிப்பு ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். நான் இங்கே வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ட்ரம் ஸ்டிக்லேருந்து எடுத்த ஹனி, ஸோ இட்ஸ் ஹெல்தி. இங்கே நான் 3/4 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். டைட்டாக லிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஷேக் பண்ணுவோம். நம்மளோட வினிகிரேட் ரெடி. நம்ம இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற வினிகிரேட் ஆட் பண்ணிடலாம். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கோட நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கார்லிக்கு, வினிகர் எல்லாரோட ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ்க்கு சாலட்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலடோட மெயின் இன்க்ரீடியன்ஸையும் சாலட் ட்ரெஸ்ஸிங்கையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அதை நல்லா ஷேக் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது சாகி ஆகிடாது, சூப்பராக ரிஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு சாலட்ஸ்லாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெப்பர் இன்னொரு வாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ப. இங்கே பாருங்கள், எதுவுமே சாகி இல்லாமல் எக்ஸஸ் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. சாலட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்தி பண்ணிடலாமா? நான் இங்கே ஒரு மாதுளை உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். இது நல்ல வைப்ரண்ட் கலர் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மாதுளையோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை. ஸ்பைசியான சாலட்டில் அது ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு பைட் தரும். லாஸ்ட்டாக வந்து நான் இங்கே மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர், வாட்டர்மெலன் சீட்ஸோட சீட்ஸ் இது ஆல்ரெடி ரோஸ்டட் அண்ட் சால்ட்டடாகவே வருது. ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ரஃப்லி 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ்லாம் பிடிக்கும்னா அதையுமே நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி இதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் இதை ட்வீக் பண்ணிக்கலாம். அதோட பியூட்டியை வாங்க இதை ப்ளே பண்ணிடுவோம். ஸோ சாலட்லாம் பிளேட் பண்ணியாச்சு, வாங்க அதை டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. இது ஈஸியாக பண்ண முடிகிற ஒரு சாலட் தான், சூப்பர் சிம்பிள், ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.